hello everybody. Welcome back to my channel Triple Treat. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா 2 ways of cheesy egg omelette. இத பண்றதுக்கு நான் first 3 egg எடுத்துர்க்கேன். அதை உடைச்சு ஊத்திக்கிறேன் இப்போ. Actually நான் இன்னைக்கு வந்து ரெண்டு வே ஆஃப் எக் ஆம்லெட்டுக்குமே வந்து சேர்த்து நான் 3 எக் எடுத்துர்க்கேன். பாதி நான் வந்து யூஸ் பண்ண போறேன். பாதி ஒரு ஆம்லெட்டுக்கும் மிச்ச பாதி இன்னொரு ஆம்லெட்டுக்கும் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் மூணுத்தையுமே வந்து ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றின உடனே இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அந்த பெப்பர் பவுடர் வந்து சீக்கிரமாக அந்த எக் கூட கோட் ஆகாது. ஸோ நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கோட் ஆகும். ஸோ நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன்னா அந்த எக்கோட பச்சை வாசனை உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்காது நீங்கள் சாப்பிட்றப்போ. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண டவாவில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆயில் இருந்தால் ஆயிலும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த எக்கை ஊற்ற போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பட்டரை நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாதி எக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பட்டர் நம்ம அப்ளை பண்ணமோ அந்த இடத்துலலாம் நம்ம எக்கையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்ட உடனே நான் கொஞ்சம் வந்து துருகுன சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ராசஸ்டு சீஸ் தான். ஸோ நான் இந்த சீஸை வந்து நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மடித்து விட்டுருங்க. மடித்து ரெண்டு சைடும் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ரெண்டு சைடும் ஒரு நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா ரெண்டு சைடும் வேக வைங்க. திருப்பி போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. நம்ம சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ பார்த்து. வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஆம்லேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். அதே எக் தான். அதில் நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி இந்த அளவுக்கு. கூட கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இதையும் பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு உப்பு காரம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே போதும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி டவாவில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஆம்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச எக்கை சேர்த்துக்கலாம். அந்த ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா வந்து அந்த எக்கில் படணும். ஃபுல்லாக அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இதை வந்து திருப்பி போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவும் வந்து ஒரு 2 minutes வந்து நல்லா ஒரு சைடு வேகட்டும். பார்த்து திருப்பி போடுங்க. இப்போ வந்து நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட். இது கொஞ்சமாக நான் இது கூடயும் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து உடனே இதை மடிச்சுட்டு ரெண்டு சைடு இப்போ அதையும் வேக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேக வைங்க. ஸோ கேர்ஃபுல். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஆம்லேட்ஸ். நான் உங்களுக்கு இதை எப்படி வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த சீஸ்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வழியுது பாருங்கள். ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.